ஒரு குட்டி பையன் இந்த சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அவர் மேல ரசிகர்களுக்கு வெறுப்பு, கோபம், கடுப்பு, விஷம்னு என்னென்ன வார்த்தைகள் சொல்லக்கூடாதோ எல்லாமே சொல்லணும் அப்படின்னு தோணுது அந்த கதாபாத்திரத்து மேல. அப்ப அந்த பையன் நல்லாதான் அந்த கதாபாத்திரத்துல நடிக்கிறான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த சீரியலை ஏன் இந்த அளவுக்கு கேவலமா கொண்டு போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. நல்லா இருந்த சீரியல் இப்போ நல்லா இல்லாம போச்சு அப்படின்ற மாதிரி தான் இந்த சீரீஸ நம்ம எபிசோட் 3 பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வீரா, இதயம் அப்படின்னு ஜீ தமிழ்ல ரொம்ப பிரபலமா போயிட்டு இருந்தக்கூடிய 2 சீரியலை பத்தி பார்த்தாச்சு. இன்னைக்கு விஜய் தொலைக்காட்சியில ரொம்பவும் பிரபலமா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரியல், அதுதான் சிறகடிக்க ஆசை. ஏன் இப்படி நல்லா இல்லாம போச்சு அப்படின்றத பாக்கலாமா? ஆரம்பத்துல சிறகடிக்க ஆசை சீரியலுக்கு அப்படி ஒரு ஃபேன் பேஸ் இருந்தாங்க, அவ்வளவுதான் ரசிகர்கள் இருந்தாங்க. ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா மூல முடுக்க எல்லாருமே வந்து இந்த மீனா, முத்து அப்படின்ற கதாபாத்திரம் வந்து தெரிய வந்துட்டாங்க. இந்த விஜயா அப்படின்ற கதாபாத்திரமும் தெரிய வந்துச்சு. ஆனா இப்ப வரைக்குமே இவங்களோட ஒரிஜினல் பேரையுமே தாண்டி அந்த சீரியல்ல வரக்கூடிய கதாபாத்திரமா தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே இந்த சீரியல் வந்து விறுவிறுப்பா இருந்தது. அண்ட் ரோஹிணி கேரக்டர் எப்படா மாட்டுவாங்க அப்படின்றதுதான் அப்பையில இருந்தே நமக்கு வந்து ஒரு கேள்வியாவே இருந்தது. சீரியல் ஆரம்ப கட்டத்துல இருந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரோஹிணியோட பயோகிராபி போட்டிருப்போம். அதுல கூட நான் இதே தான் சொல்லியிருப்பேன், எப்படா இந்த ரோஹிணி மாட்டுவாங்க அப்படின்னு. ஆனா 2 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் ரோஹிணி மாட்டின மாதிரியே இல்லையே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. கடைசியில பாத்தீங்கன்னா மீனாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கதைக்களம் கொண்டு வராங்க 2 வருடங்களுக்கு அப்புறமா. சரி, அப்போ ஒரு பெரிய பிரளயமா தானே வரணும், இது ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வைக்கணும், இல்ல சீரியல் வந்து இந்த இடத்துல வந்து விறுவிறுப்பா ஆகணும், நம்ம எல்லாரும் அடுத்து என்ன அப்படின்னு பாக்குற அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். ஆனா பாருங்க, மீனாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சீரியலே எங்களுக்கு பார்க்க பிடிக்கவே இல்லப்பா, என்னப்பா இது மீனா அப்படி மண்ணு முட்டா இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் பல பேருமே கமெண்ட் பண்ணிட்டே தாங்க இருக்காங்க. அந்த சீரியல் ப்ரோமோன்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா இந்த கமெண்ட் இல்லாம பார்க்கவே முடியாது. சரி, ஏன் இந்த சீரியல் இப்படி போயிடுச்சு அப்படின்னா, இந்த ரோஹிணின்ற கதாபாத்திரம் மட்டும் எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுறாங்க. நிறைய போய் நிறைய பித்தலாட்டம், பணம் கொடுக்கறது, காசு ஏமாத்துறது, அழுகிறது, ஆளு வச்சு அடிக்கிறது, கடத்துறது இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஆனா இப்ப வரைக்குமே அந்த ரோஹிணி கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா உண்மை தெரியவும் இல்ல, விஜயா கிட்ட மாட்டவும் இல்ல, இந்த மாதிரியே தான் இருந்துட்டு இருக்கு. சரி, மீனா கிட்ட மாட்டின பிறகு ஏதாவது நடக்கும்னு பார்த்தா அதுவும் இல்ல. இப்போ என்னன்னா மீனாவே ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. சரி, ஒரு வழியா இதுக்கப்புறமாவது ஏதாவது கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த கிறிஷ் அப்படின்னு ரோஹிணியோட பையன் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா, அவங்களே வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த பையன் இன்னைக்கான ஒரு ப்ரோமோல பாத்தீங்கன்னா மனோஜ் ஷூவா பாலிஷ் போடுற மாதிரியான ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. அண்ட் இதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிறிஷ பார்த்தாலே பிடிக்கலப்பா, எங்களுக்கு ஒரு எரிச்சலா இருக்கு, கடுப்பா இருக்கு, வெறுப்பா இருக்கு, சரியான வெசகுட்டியா இருக்கா அந்த பையன் அப்படின்ற மாதிரி, அதாவது கிறிஷ் அப்படின்ற இந்த கதாபாத்திரத்தை சொல்றாங்க. சிறகடிக்க ஆசை சீரியல்ல அந்த கதாபாத்திரமா தான் சொல்றாங்க. ஆனா பர்சனலா அந்த பையனை கிடையாது. அவரோட ஒரிஜினல் பேர் கூட இங்க நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா, அவரை சொல்லல. அந்த கிறிஷ் அப்படின்ற இந்த கதாபாத்திரத்தை பார்த்தாலே கோவம் வருது. காரணம் என்னன்னா, அம்மா தான் இப்படி போய் பித்தலாட்டம்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த பையன் அதுக்கு மேல அம்மா சொல்ற பொய்க்கு வந்து ஜால்ரா அடிக்கிறானே, அம்மாவுக்கு தப்பாம பிறந்திருக்கான், மனோஜை எப்படியாவது ஐஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு பாருங்களேன், ஷூ எல்லாம் பாலிஷ் போடுறான், இவன் மூஞ்ச பார்த்தாலே எங்களுக்கு எல்லாம் கடுப்பா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ரோஹிணி மேல இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு இப்ப இந்த கிறிஷ் அப்படின்ற கதாபாத்திரத்துக்குள்ள வந்திருக்கு. ஏன்னா இப்ப இந்த கதைக்களம் எப்படி இருக்குன்னா, ரோஹிணி, மீனா இவங்க எல்லாருமே சேர்ந்து மனோஜுக்கும் கிறிஷுக்கும் எப்படியாவது ஒரு ஃபாதர் அண்ட் சன் அஃபெக்ஷன் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அதுக்காக மனோஜ் கிட்ட வந்து எப்படியெல்லாம் பேசி, மனோஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரு செல்ஃபிஷான, செல்ஃப் சென்டர்ட் ஒரு கேரக்டரா தான் இந்த சீரியல் வந்து காமிச்சிருக்காங்க. எதை பத்தியுமே வந்து அவன் கவலைப்பட மாட்டான், தான் நல்லா இருக்கணும், தனக்கு காசு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு செல்ஃபிஷான ஆளு, கிட்டத்தட்ட விஜயா மாதிரி தான். சோ இப்படி செல்ஃபிஷா இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அதுவும் ஆரம்பத்துல இருந்து இந்த கிறிஷ பிடிக்கவே பிடிக்காது. கிறிஷ வீட்டுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ஒரு சீன் வரும்போது கூட அவனை ஏதாவது அநாத ஆசிரமத்துல சேர்த்துடலாம் அப்படின்னு சொன்ன ஒரு கதாபாத்திரம் தான் இந்த மனோஜ். அப்படிப்பட்ட இந்த மனோஜ் கதாபாத்திரத்தை எப்படி கிறிஷ் வந்து மனசை மாத்த போறாரு அப்படின்ற ஒரு கதைக்களத்துல தான் கொண்டுட்டு போறாங்க. ஓகே, ஒரு இடத்துல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டா கூட இருக்கலாம், கிறிஷ் அப்படின்றவர் எப்படி வந்து மனோஜ வந்து மனசை மாத்தி தனக்கு அப்பாவா ஏத்துக்க வைப்பாரு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. இந்த ரோஹிணி அப்படின்ற இந்த ஒரு நபர் வந்து பண்ணக்கூடிய இந்த தவறு, அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப ரோஹிணிக்கு வந்து கல்யாணியோட ஆவி பூந்துருச்சு, கிறிஷோட அம்மா ஆவி பூந்து நிறைய விஷயங்கள் வந்து மனோஜ வந்து பாசமா இருக்கணும் கிறிஷ் கிட்ட அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் கொஞ்சம் காமெடியா கதைக்களம் கொண்டு வந்தாலும் ரசிகர்களோட கருத்து என்னவா இருக்குன்னா, எங்களுக்கு காமெடி தேவையில்ல, இது உண்மை தெரிஞ்சா எப்படி முத்து ரியாக்ட் பண்ணுவாரு, அண்ணாமலை ரியாக்ட் பண்ணுவாரு, விஜயா என்ன பண்ண போறாங்க, எங்களுக்கு அதை கொண்டுட்டு வாங்க, ஒரு விறுவிறுப்பாவே இல்ல. இதுக்கு முன்னாடியாவது பார்த்தோம், ஆனா மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சதுல இருந்து சுத்தமா பிடிக்கல, அதுக்கு மேல இந்த கிறிஷ் பையனை பார்த்தாலே பிடிக்கல. அதையும் தாண்டி இந்த சீரியல்ல இன்னும் 2 கதாபாத்திரம் இருக்கு, அதுதான் இந்த சீரியலோட சாபக்கேடு அப்படின்ற மாதிரியே கமெண்ட் பண்ணிருக்காங்க. அது யாருன்னா அண்ணாமலை மற்றும் கிறிஷ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அண்ணாமலை அப்படின்ற கதாபாத்திரம் யாருன்னா, பேஷன்ஸ் பேஷன்ஸ் பேஷன்ஸ், அமைதியின் சிகரமா தான் இருப்பாரு. என்ன நடந்தாலும், என்ன பிரச்சனை நடந்தாலும் பொண்டாட்டி எதுவும் கேட்க மாட்டாரு, மகனி எதுவும் கேட்க மாட்டாரு, மருமகளி எதுவும் கேட்க மாட்டாரு, எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்லதா வியாக்கியானம் பேசி
பேசிட்டு இப்படி இருப்பாரு. இந்த கதாபாத்திரம் மட்டும் தான் எங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணன்ற கதாபாத்திரமும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் அவங்களோட கருத்துக்களை வந்து பதிவிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இதையும் தாண்டி இந்த ரோஹிணி அம்மா மேல பரிதாபம் தான் எங்களுக்கு இருக்கு. அவங்களாவது முத்துவ கூப்பிட்டோ இல்ல ஏதாவது ஒரு விதத்துல வந்து உண்மையை சொல்லி இருக்கலாம். ஏன்னா அவங்க ஏதாவது பண்ணி நாளைக்கு இந்த உண்மை வெளிவரும்போது கண்டிப்பா ரோஹிணி வந்து காப்பாத்துறதுக்கோ இல்ல ஏதாவது ஒரு விதத்துல வந்து உதவியா இருப்பாங்க. ஆனா இந்த சீரியல்ல இது எல்லாமே யோசிக்காம ரோஹிணிக்கு மட்டும் ரொம்ப பிளண்டா வந்து சப்போர்ட் பண்றாங்க. இந்த சீரியல் டைரக்டருக்கு கண்ணு தெரியலையா அப்படின்ற மாதிரி கூட நிறைய கமெண்ட்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா இந்த சீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல அப்படி ஒரு ஹைப் கொடுத்துடுங்க, அவ்வளவு நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் போன வருஷம் வரைக்குமே இது நல்லா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஏதோ ஒரு விதத்துல வந்து நமக்கு பாக்குற மாதிரி இருந்தது. அதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனாவோட தங்கச்சி இருக்காங்க தெரியுமா, அவங்க கணவர் வந்து முத்துக்கும் இவங்களுக்கும் சரிப்பட்டு வராத மாதிரி இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் கொண்டு வரும்போது கூட ரொம்பவே நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குற மாதிரி இருந்தது. ஆனா இது எல்லாத்தையுமே தாண்டி ரோஹிணி பத்தின ஒரு உண்மையை கூட சொல்லாம இப்படியே மறைச்சு வச்சே கொண்டுட்டு போறாரேப்பா இந்த டைரக்டர் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதே விஜய் தொலைக்காட்சியிலேயே பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 வந்து போயிட்டு இருக்கு. அந்த சீரியலை வந்து சிறகடி காசு சீரியல் கூட கம்பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்ப இந்த மயில் அப்படின்ற கதாபாத்திரத்தோட உண்மை தெரிஞ்சதுனால கதைக்களம் வந்து ரொம்ப விறுவிறுப்பா சுறுசுறுப்பா மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்வம் ரசிகர்களுக்கு மத்தியில இருக்கு. ஆனா இந்த ரோஹிணியோட தப்ப சொல்லாமலேயே அதை மறைச்சு 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 கொண்டுட்டு போய் எங்களுக்கே போர் அடிச்சிருச்சுப்பா, ஏதாவது ஒரு விறுவிறுப்பா சுறுசுறுப்பா கொண்டுட்டு வாங்க, எங்களுக்கு பார்க்கவே சீரியல் வந்து பிடிக்கவே இல்ல, சீக்கிரம் தயவு செய்து இந்த ரோஹிணியோட கேரக்டருக்கு ஒரு எண்டு கார்டு போடுங்க, ரோஹிணியோட உண்மை முகம் எப்ப வந்து விஜயா, அண்ணாமலை, மனோஜ், முத்து இவங்களுக்கு எல்லாம் தெரிய போகுது, தெரிஞ்சா அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது. அண்ட் இப்போ மீனாவும் வேற சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்காங்க. சோ மீனா வந்து ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்றதுனால முத்துவும் மீனாவும் பிரியற மாதிரி இருக்குமா? அடுத்து இந்த சீரியல் என்னதான் நடக்க போகுது? மனோஜுக்கு ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மனோஜ் வந்து ரோஹிணிய ஏத்துப்பானா ஏத்துக்க மாட்டானா? கிருஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஹிணியோட பையனை என்ன பண்ண போறான்? இல்ல காசுக்காக வந்து வேற ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறானா? என்னதான் நடக்க போகுது இந்த சீரியல்ல அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் வந்து இருக்காங்க, ரொம்ப ஆர்வமா தெரிஞ்சுக்க. ஆனா இந்த சீரியல் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு. பத்தாததுக்கு அந்த மேனேஜர் கேரக்டரும் வேற அடிக்கடி வந்து ரோஹிணிக்கு கால் பண்ணி பணம் கேக்குறது அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் வந்து இரிட்டேட்டிங்கா போயிட்டு தாங்க இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ருதி அப்புறம் இந்த ஹோட்டல் சீனியரிஸ் இத பாக்குமே எங்களுக்கு டென்ஷன் ஆகுது. ஆனா இன்னொரு பக்கம் ஸ்ருதி வந்து ஒரு நல்ல கதாபாத்திரமா எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றாங்க. அதனால இந்த சீரியல்ல எங்களுக்கு மீனாக்கு அடுத்து முத்துக்கு அடுத்து ஒரு ஃபேவரட்டா வந்து ஸ்ருதி அப்படின்ற இந்த கதாபாத்திரம் இருக்கு. ஆனா இப்பவே நாங்க மீனா முத்துவை கூட வெறுத்துருவோம் போல இந்த சீரியல்ல வரக்கூடிய இந்த கதாபாத்திரங்கள்னால தயவு செய்து இந்த சீரியலுக்கு ஒரு எண்டு கார்டை போடுங்க, இல்லனா ரோஹிணிய எப்படியாவது உண்மை தெரியற அளவுக்கு பண்ணுங்க, இதுக்கப்புறம் எங்களால இந்த சீரியலை பார்க்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி தாங்க ரசிகர்களோட குமுறல் இருக்கதான் செய்யுது. சோ கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல உங்களோட ஒப்பீனியன் இதோட வேற மாதிரி இருக்கா? இல்ல இது ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒப்பீனியன், எங்களுக்குலாம் இப்படி இல்லப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எதுவா இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற எந்த சீரியல் பத்தி சொல்லணும், நல்லா இருந்த சீரியல் இப்ப நல்லா இல்லாம போச்சு அப்படின்றத அந்த சீரியல் நேமோட கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க அடுத்த வீடியோ நம்ம சேனல்ல பார்க்கலாம்.